ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி 2 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒன்று, சிங்கப்பெண் அதிரடிப்படையை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அடுத்ததாக தவேக அரசில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறாரு முதல்வர் விஜய். அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முதல்வர் தொடங்கி வச்ச சிங்கப்பெண் அதிரடிப்படை மூலம் 9 குழந்தைகளுடைய குழந்தை திருமணத்தை தடுத்திருக்காங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை குழந்தை திருமணத்தை தடை செஞ்சு எவ்வளோ வருஷமாச்சு, ஆனாலும் இன்னும் குழந்தை திருமணங்கள் பல்வேறு இடங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை மூலமாக 9 குழந்தை திருமணங்கள் தடுக்கப்பட்டது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. குற்றங்கள் குறித்து பெண்கள் உடனடியாக சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு தகவல் கொடுங்க. அப்போ தான் நடக்க போகிற தகவல்களை, அசம்பாவிதங்களை தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நாட்டில் குற்றங்களை தடுக்கணும் அப்படின்னாக்கா குற்றத்தை நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாக்கா குற்றங்கள் குறையாதுங்க. அப்புறம் நம்ம அரசை பழி சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. ஒவ்வொருவருமே இதற்கான ஒத்துழைப்பை கொடுக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா முதல்வர் அமைச்சரவையை மாற்ற போகிறதா ஒரு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தவேக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மீது தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை வந்து கொண்டே இருக்கிறது. முதல்வர்கள் சைலண்டாக இந்த மாதிரி சர்ச்சையில் தொடர்ந்து சிக்குபவர்களை கண்காணித்து வருவதாகவும் அவர்களை பற்றிய லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தங்களுடைய உதவியாளர்கள், உறவினர்களை துறைக்குள்ளே ஆதிக்கம் செலுத்தப்பட்டு அமைதியாக இருக்கும் அமைச்சர்களின் விவரங்களையும் சேகரிக்கிறார். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்தவுடன் நிச்சயமாக ஒரு அமைச்சரவை மாற்றம் இருக்கிறது. அதில் 7-8 பேருடைய பதவிகள் பறிக்கப்படும் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து சர்ச்சையில் ஈடுபடுறவங்களை விஜய் அவர்கள் நீக்கம் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. தவேக அரசை வீழ்த்துறதுக்காக பல்வேறு நபர்கள் செய்யும் சூழ்ச்சியில் தவேக எம்எல்ஏக்கள் பலியாகிடக்கூடாது. கவனமாக இருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.